Taste the Daily. மக்களின் செல்வாக்கையும் தொண்டர்களின் செல்வாக்கையும் திமுக இழந்துவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் ஆதரவோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் காவிரி குண்டாறு திட்டம் தொடரும் என்று திட்டவட்டமாக கூறினார். லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்கேன். 7,300 கோடி கொடுத்துருக்கேன். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். தாலிக்கும் தவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லைன்னு சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு. எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடலில் கிடக்கும். அப்படி மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாய் வெட்டதன் மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது. இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டார் திட்டம் தொடரும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம் சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கு வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்திகளும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் இருக்கும். உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு சிந்திச்சு பாரு. சாதாரண மற்றவங்களா இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென்று ஒரு IAS மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். இதில் என்ன கொடுத்திருக்கு? இதில் இருக்கிறதா சார்? எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்து முடிச்சாச்சு. பாடி புதுசா சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்றைக்கு காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில காலங்காலமாக வேற அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் ஆர்வமா உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது, திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டர்களுடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைய OTP எல்லாம் வாங்கலாம். சரியா? நீதிமன்றம் வரைக்கும் போச்சுல்ல சார். இதுல என்ன இருக்குது? அதை முதல்ல படிச்சு பாருங்க. நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல, நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க. நாங்க 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்கிறோம், விருப்பப்பட்ட எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அதிலே வச்சுக்கலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை.